الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم عليه وعلى سائر الأنبياء والمرسلين ورضى اللهم عن أصحابه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் நடைமுறைகளில் சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நூதன அனுஷ்டாந்தங்கள் பித்அத்துக்கள் என்றும் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்தார்களோ அந்த முறையில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொள்வோமாக. அன்பு சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவிலே எது சத்தியம் என்ற தலைப்புக்கு கீழால் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான முஸ்லிம்களை பொறுத்த வகையில் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக தப்பான வழிகளிலே போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிவின்மையின் காரணமாக ஒரு சமுதாயம் அப்படியான மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு உண்மையும் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் இது ஒரு சத்தியமான ஒரு மார்க்கம். இந்த தெளிவான இஸ்லாத்தை பலர் பலவிதமான வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள். ஒரு சமுதாயம் சத்தியம் என்றால் அது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த முறையில் வாழ்ந்துவிட்டு போவது தான் சத்தியம் என்று ஒரு சமுதாயம் சொல்லுகிறார்கள். இன்னொரு சமுதாயத்தை எடுத்தால், நீங்கள் சுவர்க்கத்துக்கு போக வேண்டுமா, நீங்கள் ஒரு ஷேகுடைய பைஅத்து பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை அவர் காட்டி தருவார் என்று இன்னொரு சமுதாயம் சொல்லுகிறார்கள். இன்னொரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றும் பொழுது ஹிஜ்ரி 300க்கு முன்னால் சில அறிஞர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சில தியரிகள் சொன்னார்கள். அதில் யாரையாவது ஒருவரை நீங்கள் பின்பற்றி கொண்டு போகுங்கள் என்று இன்னொரு சமுதாயம் சொல்லுகிறார்கள். இப்படி இஸ்லாத்திலே சத்தியத்தை புரிந்து கொள்வது எப்படி என்பதற்கு சமூகத்திலே பலவிதமான வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, இதில் நாங்கள் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இது அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லாஹ்வோ சொன்ன விளக்கமா அல்லது மனிதன் சொல்லக்கூடிய விளக்கமா? முன்னோர்கள் பின்பற்றுவது என்பது, பையத்து வாங்குவது என்பது, ஹிஜ்ரி 300க்கு முன்னால் வந்த அறிஞர்களை பின்பற்றுவது என்பது அல்லாஹ் வகையின் மூலம் சொல்லி தந்த விளக்கமா அல்லது மனிதர்கள் கருத்தாக சொல்லுகிறார்களா என்றால், அல்லாஹ்வுடைய வகையிலே இப்படி ஒரு கருத்து இல்லை. அல்லாஹு தஆலா
இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் விளங்கப்படுத்தி அது தெளிவான மார்க்கம் என்பதை உறுதியாக சொல்வதோடு அது எப்படி தெளிவான மார்க்கம் என்பதை மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்குரிய வழியையும் அல்லாஹ் செய்கிறான். அன்பு சகோதரர்களே, சத்தியம் எது என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக நீண்ட ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை. உலகத்திலே மனிதன் தன்னுடைய நிலைப்பாடை தெரிந்து கொள்வதற்காக அல்லது ஒரு தியரியிலே உண்மை நிலையை அடைந்து கொள்வதற்காக பல கோடி ரூபாய் செலவழித்து அதை தந்த தியரியை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறான். பல இடங்களிலே அணுகுண்டை கண்டுபிடித்து விட்டு அது சரியா பிழையா என்பதை தீர்மானிப்பதற்கு லட்சக்கணக்கு செலவு அளிக்கிறான். அதே போன்று இப்படி பல கண்டுபிடிப்புகளுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்காக இன்று உலகத்திலே பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. இஸ்லாத்திலே நேரு வழியை புரிந்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான சல்லியை செலவழிப்பதற்குரிய வழியை அல்லாஹ் காட்டி தருகிறானா? இல்லை. அல்லாஹு தஆலா சரியாக சிந்தியுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், தரக்துக்கும் ஃபில் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெள்ளென்று அதாவது வெண்ணிறமான ஒரு தோட்டத்திலே உங்களை விட்டு விட்டு செல்கிறேன். லைலுகா கனகாரிகா, அதன் இரவு இருக்கிறதே அது பகலை போன்றது என்றார்கள். லைலுகா கனகாரிகா, அதனுடைய இருள் அது பகலை போன்றது என்றார்கள். அப்படி என்றால் இருள் பகலை போன்றது என்றால் அதற்கு இருளே இல்லை என்று அர்த்தம். அவ்வளவு தெளிவானதே. அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை எது சத்தியம் என்பதை ஒரே ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய கடைசி வசனங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து சபா என்ற அத்தியாயத்தில் அல்லது சூரத்துல் அஹ்ஸாப், யௌம துகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை சொல்லுகிறான். அந்த சமுதாயம் யார்? நரகத்திலே வேதனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பிக்சர் காட்டுகிறான். யௌம துகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார், அவர்களுடைய முகத்தை நாளை மறுமையிலே நரகத்திலே அல்லாஹ் போட்டு புரட்டுவான். ஒரு சமுதாயத்தை வேதனை செய்கின்ற சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யௌம துகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார், நரகத்திலே அவர்களுடைய முகத்தை போட்டு புரட்டுவோம். யகூலுன யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, அல்லாஹ் யாரை நரகத்தில் போட்டு புரட்டுவானோ அந்த சமுதாயம் என்ன செய்வார்களாம்? அல்லாஹ்விடத்தில் கதறுவார்களாம். யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை நரகத்தில் போட்டு வேதனை செய்யும் பொழுது இந்த வார்த்தையை அந்த நரகவாதிகள், அந்த வேதனை செய்யப்படக்கூடிய மக்கள் வாயால் சொல்லுவார்கள் என்று குர்ஆனில் சொல்லுகிறான். அதோடு நின்று விடவில்லை, மேலும் சொல்லுகிறான், வகாலு ரப்பனா இன்னா அத்தனா சாதத்தனா வ குபரானா ஃபாதல்லூன சபீலா, இறைவா உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கோ நான் கட்டுப்படவில்லை. சாதாத்துமார்கள் என்று ஒரு சமூகம் இருந்தார்கள், குபராக்கள் என்ற ஒரு சமூகம் இருந்தார்கள், எங்கள் ஊரிலே பெரியார்கள் என்று இருந்தார்கள், சாதாத்துமார்கள் என்று இருந்தார்கள். இந்த சமுதாயம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர்கள் சொல்லுவதுதான் சரி என்று நம்பி அவர்கள் பின்னால் போனதால் நரகத்துக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அல்லாஹ்விடத்திலே அந்த சமுதாயம் புறம்புவார்களாம். இன்னும் சொல்லுவார்களாம், ரப்பனா ஆத்திஹிம் திஃபைனி மினல் அதாப், ரப்பே அந்த சமுதாயத்துக்கு, யாருக்கு? யார் எங்களை வலுகெடுத்தார்களோ, யார் எங்கள் ஊரிலே சாதாத்துமார்கள் குபராக்கள் என்று இருந்தார்களோ அந்த சமூகத்துக்கு எங்களுக்கு தருகின்ற வேதனையையும் விட 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக. ஏன்? ஒன்று அவர்கள் வழிகட்டார்கள், இன்னொன்று எங்களை வழிகெடுத்தார்கள், அதற்காக எங்களை தண்டிப்பது போன்று 2 மடங்காக தண்டிப்பாயாக என்று அந்த சமூகம் அல்லாஹ்விடத்திலே புலம்புவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இது விளங்குகின்ற செய்தி என்ன? அந்த சமுதாயம் நரகத்துக்கு வந்ததற்கான காரணம் சொல்லுகிறார்கள். யகூலுன யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய தூதருக்கோ கட்டுப்படவில்லை என்கிறார்கள். கட்டுப்படாததன் காரணமாக நரகத்துக்கு வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் சத்தியம் ஏது என்று தெளிவாக இருக்கிறது. மனிதனுடைய தியரி தேவையில்லை, அல்லாஹ் சத்தியத்தை தெளிவாக சொல்லுகிறான். நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது சுவர்க்கத்துக்கு போக வேண்டுமா, எது சத்தியம் என்று விளங்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படு. முன்னோர்களும் இல்லை, முன்னால் வாழ்ந்த அறிஞர்களும் இல்லை, எங்களுடைய மனோ இச்சையும் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ கட்டுப்பட்டால் நீ போக வேண்டிய இடம் சுவர்க்கம் என்பதை அல்லாஹ் மறைமுகமாக இந்த வசனத்தில் சொல்கிறான்.
இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இஃப்தரகத் பனு இஸ்ராயீல் அலா சின்தைனி வஸபீன மில்லா. எனக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்ரவேல் சமுதாயம் இருக்கிறார்களே, இந்த சமுதாயம் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். சதஃப்தரிகு உம்மதி அலா ஸலாஸின் வஸபீன மில்லா. என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு படி கூட 73ஆக பிரிந்து விடுவார்கள். குல்லுகும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், எல்லோருமே நரகவாதிகள் ஒரே ஒரு சமுதாயத்தை தவிர, ஒரே ஒரு சமுதாயத்தை தவிர அனைவரும் நரகவாதிகள் என்று சொன்னவுடன் கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு நன்மை செய்வதற்குரிய ஆர்வம் இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற அனைத்து வேலையுமே சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு செய்த அமல்கள். சஹாபாக்கள் கேட்கும், யார ரசூலல்லாஹ் மன்ஹும், அந்த 73ல் ஒன்று சுவர்க்கம் போகுமே, அந்த ஒன்று நேர்வழி பெறுமே, அந்த சமுதாயம் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்துக்கு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். அதுதான் நேர்வழிக்குரிய வரைவிலக்கணம். சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு மிக நீண்ட ஆராய்ச்சி இல்லை. இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் யாரை அந்த நேர்வழி கூட்டம் என்று சொன்னார்களோ அதை நீங்கள் பாகுபடுத்தி அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் அதுதான் சுவர்க்கத்துக்குரிய வழி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி அல் யௌம, நானும் என் தோழர்களும் இன்று எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நாளை வெற்றி பெற்றவர்கள். 73ஆக பிரிந்து 72மே வேறு பக்கத்திலே போய்விடும். ஒரு கூட்டம் என்ன செய்வார்கள் என்றால், நானும் என் தோழர்களும் இன்று எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருந்தவர்கள் தான் நாளை மறுமையிலே சுவர்க்கவாதிகள் என்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மார்க்க பிரச்சனை வருகிறது. இது அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இருந்ததா இல்லையா? இல்லையா, அது மார்க்கம் இல்லை, அது சுவர்க்கத்துக்கு போகாது, அது நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை மிக இலகுவாக தீர்மானிக்க முடியும். லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து தன்னுடைய மார்க்கத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இடம் வைக்கவில்லை. உங்களுடைய மூளையை செலவழித்தால் போதும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குவதற்கு நேரத்தை செலவழித்தால் போதும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக தெளிவாக இதுதான் நேர்வழி என்பதை காட்டி தந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால் சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்கள். அவர்களுடைய வரலாறும் இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார். மரணிப்பதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மார்க்க பிரச்சனை வந்தால் ஓடோடி வந்து தெளிவெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மரணித்ததன் பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிறைய முரண்பாடு பிரச்சனைகள் வந்தது. வரலாறுக்காக சொல்கிறேன், சஹாபாக்கள் சண்டை பிடித்துக் கொண்டார்கள் என்ற கருத்தில் பேசவில்லை, வரலாறு சொல்கிறேன். சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனை வந்தது. முதல் பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போய் அல்லாஹ்வை சந்தித்தார்களே, அதுபோன்று எங்கள் தலைவரும் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள், இன்னும் கொஞ்சத்தில் எழும்பி விடுவார், தூங்குகிறார் என்று ஒரு சஹாபாக்கள் சொன்னார்கள். அன்பில் உச்சகட்டத்தில் பேசினார்கள். அதாவது இது எந்த அளவுக்கு பயங்கரமான கருத்து என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க மாட்டார் என்ற கருத்தில் பேசினார்கள். இது அகீதாவுக்கு முரணான கருத்து. அவர்கள் பேசியது இரக்கத்தின் காரணமாக பேசியது, ஆனால் அந்த நிலைப்பாடு பிழை. ஒருவன் உலகத்திலே நித்திய ஜீவனாக இருப்பான் என்பது அது இஸ்லாத்துக்கு முரணான கருத்து. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், உலகத்திலே யாரும் நிலைத்து நிற்க மாட்டார்கள். ஒரு நிலைத்து நிற்பது என்பது அது அல்லாஹ்வுக்குரிய பண்பு மாத்திரம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை. உமர் இப்னு கத்தாபுடைய ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு தெரியும். யார் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார் என்று சொல்கிறாரோ அவனை வாளை எடுத்து வெட்டுவேன் என்றார்கள். ஒரு சமுதாயம் சொல்லுகிறது, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், அவர் மரணிப்பார், அவருக்கு மரணம் இருக்கிறது என்று இரண்டு பக்கத்திலே பிரச்சனை போகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் இறுதி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நீண்ட நாட்களாக இருந்தார்கள். கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைத்தவுடன் தன் மனைவி மக்களை பார்த்துட்டு வருவதற்காக வெளிக்கிளம்பி இடைவெளியிலே போகும் பொழுது தகவல் எட்டுகிறது, இப்படி ஒரு பிரச்சனை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. திரும்பி வருகிறார்.
வந்து சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டுக்கு முன்னால் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே வீட்டுக்குள் வந்து நுழைகிறார். நுழைந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை பார்க்கிறார். பார்த்து முத்தமிடுகிறார். முத்தமிட்டு அவர் சொல்லுகிறார், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யார் முஹம்மதை வணங்கினாரோ அந்த முஹம்மத் மரணித்து விட்டார். ஒமன் கான யஅபுதுல்லாஹ, யார் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கினாரோ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் மரணிக்காத நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவருடைய கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற கருத்து. சஹாபாக்கள் முன்னிலையிலே பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் மரணிக்கவில்லை என்ற கருத்திலே, ஒரு கூட்டம் மரணித்தார்கள் என்ற கருத்திலே. இந்த தகவல், இந்த சப்தம் கேட்கிறதே. உடனே அவர் முன்னுக்கு வருகிறார், வீட்டுக்கு முன்னால் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மது இருக்கிறாரே, இவர் இறை தூதராகத்தான் வந்தார். கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் நிறைய நபிமார்கள் இவரை போன்று வந்திருக்கிறார்கள். அஃப இன் மாத அவ் குத்தில இன் கலபுத்தும் அலா அகாபிக்கும், அவர் மரணித்தால் அல்லது அவர் ஒரு யுத்தத்திலே கொல்லப்பட்டால் உங்கள் பழைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் போய்விடுவீர்களோ என்று அல்லாஹ்வுடைய தூதரும் மரணிப்பார் என்ற வசனத்தை விளங்கக்கூடிய வசனத்தை ஓதுகிறார். அஃப இன் மாத, அவர் மரணித்தால், அவ் குத்தில அல்லது அவர் யுத்தத்திலே கொல்லப்பட்டால் உங்கள் பழைய மார்க்கத்துக்கு நீங்க திரும்பி விடுவீர்களா என்று கேள்வி கேட்கின்ற ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார். யார் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்ற கருத்தில் இருந்தார்களோ இந்த வசனம் காதிலே விழுகிறது. இந்த வசனம் காதிலே விழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற தகவல்களை ஒப்புக்கொள்கிறார்கள். இப்னு அப்பாஸ் என்று நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், சில சஹாபாக்களுக்கு இந்த வசனம் குர்ஆனில் இருக்குதா இல்லையா என்று கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய சந்தர்ப்பத்தில் தான் தெரியும். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததன் பின்னால் மதீனத்து வீதிகளிலே இந்த வசனம் நிறைய சஹாபாக்களுடைய வாயிலே அழுது அழுது ஓதினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற தகவலை குர்ஆன் சொன்னவுடன், குர்ஆன் எப்பொழுது சொன்னதோ அப்பொழுது அதற்கு சரணடைகிறார்கள். ஏன்? சஹாபாக்கள் அப்படித்தான் புரிந்தார்கள். மார்க்க பிரச்சனையா? தேடு குர்ஆனிலே, ஹதீஸிலே தேடு. இல்லையா? அது மார்க்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டவுடன் அதுதான் சத்தியம் என்று புரிந்ததால் தான் சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்ற செய்தி உறுதியாகிவிட்டது. அடுத்த பிரச்சனை என்ன? சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை, அல்லாஹ்வுடைய தூதரை எங்கே அடக்கம் செய்வது? ஒரு சமூகம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த இடத்திலே மக்காவிலே அடக்கம் செய்வோம் என்றார்கள். இன்னொரு சமூகம் சொன்னார்கள் இல்லை மதீனாவிலே அடக்கம் செய்வோம், வாழ்ந்த இடத்திலே. இன்னொரு சமுதாயம் சொன்னார்களாம் ஷாம் தேசத்திலே அடக்கம் செய்வோம். நிறைய நபிமார்கள் வந்து போன பூமி, நிறைய நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அந்த இடத்திலே கொண்டு போய் அடக்கம் செய்வோம் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே இரண்டாவது பிரச்சனை. ஒரு சஹாபி சொல்லுகிறார், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் யுதுஃபனுல் அன்பியாஉ ஹைஸு மாது, நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நபிமொழியை என்ற ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் என்ற தகவல் சொன்னப்பட்டவுடன் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த கருத்துக்கு வருகிறார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை மதீனாவிலே அடக்கம் செய்து விடுவோம். ஏன் கட்டுப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனம் என்றால் அதுதான் நேர்வழி, அதுதான் சுவர்க்கத்துக்குரிய வழி என்ற தியரியை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் புரிந்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அடுத்த மூன்றாவது ஒரு பிரச்சனையும் எழுந்தது. இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்துக்கு பின்னால் இந்த மதீனாவை ஆளப் போகின்ற ஜனாதிபதி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு கட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஒன்று அவர் ஒரு நபி, இன்னொன்று அவர் ஒரு ஜனாதிபதி, நாட்டு தலைவர். நபியுடைய அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது, அவர் இறுதி நபி. ஆனால் அந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவர் தேவை, அந்த இடத்தை பூர்த்தி செய்வது யார்? இப்படி ஒரு கேள்வி எழுந்தது. அன்சாரிகள் சொன்னார்கள் எங்களிலிருந்து தான் தலைவர்கள் வர வேண்டும், மதீனத்து தோழர்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் நாங்கள், மக்காவிலிருந்து நீங்கள் விரட்டப்பட்ட பொழுது அடைக்கலம் தந்தவர்கள் நாங்கள், தலைவர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள். மக்கத்து மக்கள் சொன்னார்கள், மக்கத்து சஹாபாக்கள் சொன்னார்கள், முஹாஜிர்கள் தலைவர் எங்களிலிருந்து தான் வர வேண்டும். ஏன் தெரியுமா?
நாங்கள் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்று தியாகம் செய்ததால் உங்கள் ஊருக்கு இஸ்லாம் வந்தது. நாங்கள் தியாகம் செய்யாவிட்டால் மதீனாவை இஸ்லாம் எட்டி இருக்காது. அதனால் தியாகத்தின் அடிப்படையில் நாங்கள் வளர்ந்தோம். அதனால் எங்களிலிருந்து தான் தலைவர் என்று சொன்னார்கள். இப்படி இரண்டு பிரச்சனைக்கு மத்தியிலே நிறைய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த பிரச்சனை எப்படி தீர்வாகிறது? ஒரு சஹாபி சொல்கிறார், அல் அஇம்மத்து மின் குரைஷ், குறைஷிகளிலிருந்து தான் தலைவர்கள் வர வேண்டும் என்ற நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்று சொன்னவுடன் அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். ஏன் விட்டு கொடுத்தார்கள்? அது சுவர்க்கத்துடைய வழி என்று நம்பினார்கள். எனவே உலகத்திலே மனிதன் சொல்லுகின்ற தியரி எல்லாம் சுவர்க்கத்துக்குரிய தியரியாக மாறாது. சுவர்க்கத்துக்குரிய தியரியை, சுவர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சத்திய வழி என்னவென்றால் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது என்பதை குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. அதன்படிதான் சஹாபாக்களும் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு தகவல் இருக்கிறது. இவ்வளவு தெளிவான இந்த இஸ்லாத்திலே அசத்தியம் எப்படி நுழைந்தது, எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் நுழைந்தது என்பதை, அந்த வழிகளை நாங்கள் சிந்தித்தால் நான் தவறில் இருக்கிறேனா, என்னுடைய தவறு எப்படி வந்தது என்பதை இலகுவாக தீர்மானித்துக் கொள்ளலாம். அன்பு சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய ஒரு மனிதன் இருக்கிறான். தன்னுடைய கொள்கையை, நிலைப்பாட்டை தீர்மானிக்கிறான். எப்படி தீர்மானிக்கிறான்? பல வழிகள் இருக்கின்றன. ஒருவர் தீர்மானிக்கும் பொழுது மெஜாரிட்டி பார்க்கிறார். எந்த கூட்டத்திலே, எந்த இயக்கத்திலே க்ரௌட் கூடுதலாக இருக்கிறதோ அவங்க தான் சரி. ஏன்னா பெரிய க்ரௌட் இருக்குது, பெரிய க்ரௌட் கூட்டம் தான் சத்திய பாதையில் இருப்பார்களோ என்று க்ரௌட் மெஜாரிட்டி பார்த்து கொள்கையை தீர்மானித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மெஜாரிட்டி பார்த்து இஸ்லாத்திலே கொள்கை தீர்மானிக்க சொன்னானா? வகையிலே அப்படி இருக்குதா? இல்லை. அதுக்கு மாற்றமான அர்த்தம் இருக்கிறது, மாற்றமான வசனம் இருக்கிறது. وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. முஹம்மதே, நீங்க பெரும்பான்மையை பார்த்து பின்பற்றினால் அது உங்களை வழிகெடுக்க செய்யும். பெரும்பான்மையை தியரியாக வைத்து சத்தியத்தை இஸ்லாத்திலே தீர்மானிக்க முடியாது. க்ரௌடு பார்த்து இஸ்லாத்திலே சத்தியம் தீர்மானிக்க முடியாது. சிலர் இந்த சமுதாயம் பெருசா, இந்த சமுதாயம் பெருசா, எது பெருசோ அதுல நான் என்று இணைந்தவர்களும் இருக்கிறார்கள். இதனால் வழிகட்டு போன ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இன்னும் சிலர் இருப்பார்கள். கொள்கையை தீர்மானிக்கும் பொழுது இந்த அரசியலில் கட்சி தீர்மானிப்பார்கள். அரசியலில் கட்சி எப்படி தீர்மானிக்கிறார்கள்? தன்னுடைய தகப்பன் எந்த கொள்கையோ அல்லது அப்பாட அப்பா எந்த கொள்கையோ, தன்னுடைய மூதாதையின் எந்த கொள்கையோ அந்த கொள்கை தான் எனக்கு அரசியலிலே. சில வீட்டுக்கு, எங்கள் ஊர் பகுதிகளில் சில வீட்டுக்கு பேர் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு பேர் UNP வீடு என்பார்கள். இன்னும் சில வீட்டுக்கு ஸ்ரீலங்கா வீடு என்பார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய பரம்பரை அந்த கொள்கை. பிஞ்சிலே வளரக்கூடிய சில குழந்தைகள் கூட ஊர்வலம் போவார்கள். ஏதோ ஒரு கட்சியுடைய பேரை சொல்லி ஜெயவேவா. ஏன் ஜெயவேவா சொல்லுகிறார் என்று அவருக்கே தெரியாது. ஜெயவேவாவுக்குரிய அர்த்தமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. காரணம் என்ன? அந்த பிள்ளை அப்படித்தான் வளர்க்கப்படுகிறது. தன்னுடைய அப்பன் பாட்டன் கொள்கை, இந்த கொள்கையை தீர்மானித்தார்கள். அது சரியாக இருக்கும் என்று அவர்கள் ஏன் தீர்மானித்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய தீர்மானம் சரியா என்பதை கூட யாருமே ஆராய்ச்சி செய்து பார்ப்பதில்லை. தன்னுடைய மூதாதையர்கள் இந்த கொள்கை, அதனால் நான் அந்த கொள்கை. இப்படி இஸ்லாத்திலே கொள்கை தீர்மானித்தவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அப்பா இந்த கொள்கையில் இருந்தார், அதனால் அது சரியாக இருக்கும், அவர் நல்ல மனிதராக வாழ்ந்தார், அவர் வழியிலே நான் போகிறேன் என்று அப்படி இஸ்லாத்திலே தீர்மானித்தவர்களும் இருக்கிறார்கள். இது சரியா? மூதாதையர்களை பின்பற்றி நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. அதுக்கு மாற்றமான அர்த்தம் தான் இருக்கிறது. காபத்துல்லா இருக்கிறதே, காபத்துல்லாவை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புனர் நிர்மாணம் செய்ய சொல்லுகிறான். அந்த காபத்துல்லா ஏன் கட்டப்பட்டது? ஒரே ஒரு இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயம் யாருடைய காலத்தில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையால் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. ஒரே இறைவனை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட அந்த காபத்துல்லாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி வரும் பொழுது 360 சிலை. நீங்கள் யோசிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வரும் பொழுது எந்த ஆலயம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அந்த ஆலயத்திலே 360 சிலை. அவர்கள் மூதாதையர்களை பின்பற்றி இருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்குமா? வந்திருக்க முடியாது. எனவே மூதாதையர்கள் என்பது, அதை பின்பற்றி கொள்கையை தீர்மானிப்பது என்பது இஸ்லாத்திலே இல்லை. இது ஒன்று. இன்னும் ஒன்று இருக்கிறது. இதுதான் முக்கியமான தகவல். ஏனென்றால் சிலர் இஸ்லாத்திலே இருக்கிறார்கள், சில கொள்கைகளை தீர்மானிக்கும் பொழுது
தன்னுடைய புத்திக்கு தன்னுடைய சிந்தனைக்கு எது நன்மையாக தெரிகிறதோ அதை இஸ்லாமிய கொள்கையாக நம்புகிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வலிலே உங்களுக்கு தெரிந்த விடயம், உங்கள் ஊரிலே நிறைய காணக்கூடிய விடயம், சில மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஆதாரம் என்ன? நல்லம் தானே, இது நன்மையான காரியம் தானே. பாங்குக்கு முன்னால் ஸலவாத் இருக்கிறது. ஸலவாத்து சொல்வது தவறா பிழையா? ஸலவாத்து சொல்வது கூடாதா? நன்மைதானே, நன்மைதானே என்று தன்னுடைய புத்தியால் தீர்மானித்ததால் சிலர் வழிகட்டு போனார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மையை தீமையை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் மனிதனுடைய புத்திக்கு வேலை வைக்கவில்லை. அதற்கான வகி இறங்கியது. வகி இறங்கியது காரணமே மனிதனுடைய நன்மை எது தீமை எது என்பதை தெளிவாக பிரித்து காட்டுவதற்காக. இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன துஆ? தூங்கும் போது இந்த துஆவை ஓதிக்கொண்டு படுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظஹரி இலைக் ரஹ்பத்தன் வ ரக்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த. இதான் துஆ. அழகான துஆ, நல்ல அர்த்தம் உள்ள ஒரு துஆ. இந்த துஆவை அந்த நபி தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், பரா இப்னு ஆசிபே, திரும்ப நீங்க எனக்கு சொல்லி காட்டுங்க, நீங்க சொல்றது சரியா பிழையா என்பது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதற்காக திரும்ப சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சொல்லுகிறார். அந்த நபி தோழரும் ஓதுகிறார், இந்த துஆவை ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த மாதிரி ஓதிக்கொண்டே வருகிறார். கடைசி 2 வரி இருக்குது. ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நபி தோழர் என்ன செய்கிறார் என்றால், ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி ரசூலிக அல்லதி அர்ஸல்த என்று மாத்துகிறார். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ் பரா இப்னு ஆசிபே அப்படி ஓதக்கூடாது. அல்லாஹ் அந்த தோழர் நபி என்ற வார்த்தையை ரசூலாக மாத்துகிறார். இதை அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால், நபி என்ற ரசூல் என்று மாற்றியதால் எந்த கருத்து பேதமும் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், அரபி இலக்கணத்திலே நபி என்ற வார்த்தையை விட ரசூல் என்ற வார்த்தைக்கு வெயிட் இருக்கிறது, மிக உயர்ந்த இடம் இருக்கிறது. இப்ப அமைச்சர் ஜனாதிபதி 2 வார்த்தை, அமைச்சர் பெருசா ஜனாதிபதி பெருசா? ஜனாதிபதி பெருசு. அது மாதிரி நபி ரசூல் என்ற வார்த்தையை விட ரசூல் என்ற வார்த்தைக்கு வெயிட் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி என்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நபி தோழர் ரசூல் என்று மாற்றுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், லா பரா இப்னு ஆசிபே அப்படி ஓதக்கூடாது, நபி என்றா நபிதான், நீங்க ரசூல் என்று மாற்ற முடியாது. நன்மையாக இருந்தாலும் அதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு மனிதனுடைய புத்திக்கு இல்லை. நன்மையா அல்லாஹ்வுடைய வகையிலே எங்கே இருக்கிறது, தீமையா அல்லாஹ்வுடைய வகையிலே எங்கே இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சுய புத்திக்கு பட்டதெல்லாம் நன்மை தீமை என்று தீர்மானித்ததால் இஸ்லாத்திலே இல்லாத எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துக்கு இஸ்லாத்துக்குள் வந்திருக்கின்றன. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகான ஒரு ஹதீஸை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் ஷூ அணிந்திருக்கிறார். உழுவோடு ஷூ அணிந்தால் அந்த ஷூவை கலட்டாமல், உழு முறிந்த கட்டத்திலே ஷூவை கலட்டாமல், ஷூவுக்கு மேலால் காலை கழுவும் பொழுது, திரும்ப உழுவெடுக்கும் பொழுது காலை கழுவும் பொழுது ஷூவை கலட்டாமல் ஷூவுக்கு மேலால் தண்ணீரை அப்படி தடவிக் கொள்ளலாம். இது நிறைய சட்டம் உள்ள ஒரு மசாலா. ஆலிம்களிடம் கேட்டுக்கொள்ள நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவர் ஷூ அணிந்திருக்கிறார், உழுவோடு தான் அணிந்தார், அவருக்கு உழு முறிகிறது, உழு செய்ய தேவைப்படுகிறது. மறுபடியும் அவர் என்ன செய்ய வேண்டும்? காலை கழுவும் பொழுது திரும்ப அவருக்கு ஷூவை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஷூவுக்கு மேலால் அந்த தண்ணீரை தடவிக் கொள்ளலாம் என்ற ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை அலி இப்னு அபி தாலிப் அறிவிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபி தோழர் இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு சொல்கிறார், அழகான ஒரு செய்தி சொல்கிறார். லவ்கான தீனு பிர்ரஇ லகான மஸ்ஹு அஸ்ஃபலில் குஃபி அவுலா மின் அலாஹு. இந்த இஸ்லாம் இருக்கிறதே, இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த வஹி, இது மனிதனுடைய சுய புத்தியால் தீர்மானிப்பதென்றிருந்தால், மனிதனுடைய சுய புத்தியால் தான் இதை தீர்மானிப்பதென்றிருந்தால், அந்த ஷூவிலே தண்ணீரை தடவும் பொழுது மேலே தடவுவதையும் விட ஷூக்கு அடியால் தடவுவதுதான் பொருத்தமானது. உழு என்பது பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் சுத்தப்படுத்துவதற்காக. ஒரு மனிதன் ஷூ அணிந்தால் அவனுடைய நஜீசுகளும் அழுக்குகளும் படுவதற்கு மிக வாய்ப்பு ஷூக்கு அடியிலே. இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஷூக்கு அடியிலே நஜீஸ் இருக்கிறது, தண்ணீரை மேலால் தடவ சொல்கிறது. புத்திக்கப்படுகிறதா? இல்லை.
உது என்பது தகாரத்துக்காக, உது என்பது சுத்தத்துக்காக. நஜிஸ் பட்டிருக்கக்கூடிய இடம் கீழே. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் மேலால் தடவி கொள்ளுங்கள் என்கிறது. அந்த சஹாபி சொல்லுகிறார், இது மனிதனுடைய சுய புத்தியால் தீர்மானிப்பதாக இருந்தால் மாறித்தான் வந்திருக்க வேண்டுமானால் இது மனிதனுடைய சுய புத்தியால் தீர்மானிப்பது இல்லை. இது வகையின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்கள். இதனால் தான் நல்லம் நன்மை 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 என்று மார்க்கத்திலே இல்லாதவைகள் கூடுவதற்குரிய காரணமே இதுதான். மௌலிதா நன்மைதானே, ஃபாத்திஹாவா நன்மைதானே, நன்மைதானே என்பது தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் உனக்கு அதிகாரம் தரவில்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாமுல் மதீனா, அவர் சொல்லுகிறார், மன் ரஆ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் ஹஸனா, யார் இந்த இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தரார் ஒரு விடயத்தை நன்மையாக கருதி செய்கிறாரோ, ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கத் கானர் ரிசாலத, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவத்துக்கு துரோகம் செய்து விட்டார் என்று கருதுகிறார். ஏன் தெரியுமா? லிஅன்னல்லாஹ தஆலா யகூல், அல்லாஹ் சொல்லுகிறான், இமாம் மாலிக் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் அரஃபாவிலே என்ன செய்தி இமாம் மாலிக் சொல்லுகிறார், இன்றைய நாள் நான் பூரண மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன், நான் மார்க்கத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் எங்களுக்கு சான்றிதழ் தந்திருக்க, மார்க்கம் பூரணம் என்று சொல்லி இருக்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத செய்திகளை நன்மை என்று கருதி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தூதுத்துவத்தை பூரணப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். எனவே இது கூடாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள். மாலிக்குடைய கருத்து பல கிதாபுகள் இந்த வசனத்தை வைத்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு சமுதாயம் நன்மை நன்மை என்று கருதியதால் இஸ்லாத்துக்குள்ளே அசத்தியங்கள் நுழைந்திருக்கின்றன. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நேர்வழி என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வகியின் மூலம் எதை தெரிவித்தார்களோ அதுதான் சத்தியம், அதுதான் சுவர்க்கத்துக்குரிய வழி என்பதை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையின் மூலம், நடத்தையின் மூலம், ஹதீஸ்களிலே, குர்ஆன்களிலே, வரலாறுகளிலே பார்க்கின்ற உண்மை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிலர்களுக்கு எது உண்மை என்று அவர்களுடைய உள்ளம் சொல்லுகிறது, எது சத்தியம் என்பது அவர்களுடைய அடிமனது சொல்லுகிறது. சில கட்டத்திலே அவர்களுடைய உள்ளம் கூட ஏற்க மறுக்கிறது. காரணம் என்ன? சில சமுதாய ஒற்றுமையை பயப்படுகிறார்கள், சில சமுதாயத்துடைய அந்த மதிப்பை பயப்படுகிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டால் என்னை மதித்த சமுதாயம் என்னை மதிக்க மாட்டார்களோ, என்னை பெரியாளாக வைத்த என் குடும்பம் என்னை மதிக்க மாட்டார்களோ என்று சத்தியம் உண்மையிலே உள்ளத்துக்கு தெரிகிறது. தன்னுடைய மதிப்பு தவறி போய்விடுமோ என்று பயந்து சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையிலே அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் தஅவாவுக்கு வேறு யாரும் உதவி செய்தாத அளவுக்கு உதவி செய்த ஒரு மனிதர். ஆனால் இஸ்லாத்திலே அவர் இல்லை, இஸ்லாத்திலே அவர் மரணிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய சொந்த மகன்களை கூட தியாகம் செய்வதற்கு முன் வந்த ஒரு மனிதர் அபூ தாலிப். மரணப்படுக்கையிலே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கால் மாட்டிலே இருந்து தலைமாட்டிலே இருந்து கொண்டு, யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், என் பெரிய தந்தையே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், உஹாஜ்ஜுக இன்தல்லாஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் வாதாடுகிறேன் என்றார்கள். கால் மாட்டிலே அபூஜஹல், ஷைபா, உத்துபா போன்ற பெரிய பெரிய குறைஷி காபிர்கள் இருந்து கொண்டு, அலா கைரி மில்லத்தி அபீக, அபூ தாலிபே இவ்வளவு காலமாக வாழ்ந்துவிட்டு உங்கள் பெற்றோர்கள் உங்கள் முன்னோர்கள் அல்லாத மார்க்கத்தில் மரணிக்க போகிறீர்களா என்று தூண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிமிடத்திலே மரணம் வருகிறது. கையை உயர்த்தினார். உயர்த்தி சொன்னார், அலா மில்லத்தி ஹாஷிம், நான் ஹாஷிமுடைய மார்க்கத்திலே மரணிக்கிறேன் என்றார். ஏன்? எனக்கு இவ்வளவு காலமாக இருந்த இந்த பெருமை என் மரணத்துக்கு பின்னால் சாமடிக்கப்படுமோ, இல்லாமல் போகுமோ, முஹம்மதை ஏற்றுக்கொண்டால் அதை அவமதிப்பார்களோ என்று அந்த மனிதன் உள்ளத்தால் நினைத்ததால் அவருக்கு அந்த நிலை. இப்படி சிலர் இருக்கிறார்கள், உள்ளம் சொல்லுகிறது, ஆனால் சமூகம் என்னை பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பயங்கரமான ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யாருக்கு நேர்வழி தெளிவாக விளங்கியதன் பின்னாலும்
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு முட்டி மோதி கொள்கிறார்களோ நுவல்லிஹி மா தவல்லா, அவரை போகின்ற போக்கில் அப்படியே விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகத்திலே நுழைவிப்போம் என்றான் அல்லாஹ். இதில் ஒரு உண்மை விளங்குகிறது. தெரியாமல் பின்பற்றுகின்றவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க சான்ஸ் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், தெரிந்து கொண்டு யார் வழிகாட்டிலே இருக்கிறானோ அவனுக்கு நேர் வழி இல்லை. நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போகின்ற வழியில் அவனை விட்டு விடுவோம் என்றான் அல்லாஹ். திருப்பி எடுக்க மாட்டேன், அவன் தெரிந்து கொண்டு போகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும், நபியே உங்கள் சமூகத்தை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள், வ அஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவி மக்கள், வ அஷீரத்துக்கும் உங்கள் குடும்பம், வ மசாக்கினு தர்தவுனஹா நீங்கள் விரும்புகின்ற உங்கள் வீடுகள், வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா நஷ்டம் ஏற்படுமோ என்று பயப்படக்கூடிய உங்கள் வியாபாரம், இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும் உங்களுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட இவைகள் உங்களுக்கு விருப்பமானவையாக இருந்தால் ஃபதரப்பசு, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். உலகத்திலே மார்க்கமா பெற்றோரா, மார்க்கமா பிள்ளையா, கொள்கையா வீடுமனைகளா என்று வரும் பொழுது யார் பெற்றோர்களையோ மார்க்க ஊரையோ சுய கௌரவத்தையோ தேர்ந்தெடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை எழுப்புவானா. எழுப்பி அவன் சொல்லுவானா, உலகத்திலே மனிதன் யார் யாரை பின்பற்றினார்களோ அவர்கள் தனியாக நின்று விடுங்கள் என்பார்களாம். நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர்கள் நபிகள் நாயகத்துக்கு பின்னால், நபி மூசாவை பின்பற்றியவர்கள் நபி மூசாவுக்கு பின்னால், நபி ஈசாவை பின்பற்றியவர்கள் நபி ஈசாவுக்கு பின்னால், அப்துல் காதர் ஜீலானியை பின்பற்றியவர்கள் அப்துல் காதர் ஜீலானிக்கு பின்னால், இப்படி அணிவகுத்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். யார் பின்பற்றினார்களோ, யாரை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு பின்னால் நில்லுங்கள் என்று அல்லாஹ் ஏவிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது யார் அந்த தலைவர்களாக அவர்கள் சொல்வார்களா, உலகத்திலே எங்களை பின்பற்ற சொல்லி நாங்கள் சொல்லவில்லை என்று மற்ற மக்கள், நபிமார்களை தவிர மற்றவர்கள் சொல்லுவார்களாம். இந்த நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு செய்தி சொல்கிறான், இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ, பின்பற்றியவர்கள் பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடம் ஒதுங்கும் பொழுது ஃபகால அல்லதீன தபஉ, அந்த பின்பற்றியவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களாம், லவ் அன்னலனா கர்ரதன், இறைவா இன்னொரு தடவை எங்களுக்கு சந்தர்ப்பம் தான், உலகத்துக்கு போக வேண்டும், உலகத்துக்கு போய் இன்று இவர்கள் எங்களை விட்டு ஒதுங்குவதை போன்று நாங்கள் உலகத்துக்கு போய் நாங்கள் உங்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன், சான்ஸ் தான் என்றான். அல்லாஹ்விடத்திலே அந்த மக்கள் சான்ஸ் கேட்பார்களா? இப்பொழுது இவர்கள் எங்களை விட்டு ஒதுங்குகிறார்கள், இது மாதிரி நாங்களும் ஒதுங்க வேண்டும், பின்பற்ற மாட்டோம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கு திரும்ப அனுப்பி இறைவா என்று அந்த சமுதாயம் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே சொல்லுகிறான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வெற்றியும் சத்தியமும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் தான் வைத்திருக்கிறான் என்பதை நிதர்சனமாக விளங்கி அந்த வழியிலே வல்ல அல்லாஹ் கடைசி வரைக்கும் எங்களை நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.